எல்லாத்துலேயும் லாபம் சம்பாரிச்சு உங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நடு ரோட்லேயே போய் நிற்பீங்க? அதுலலாம் அப்படிதான் நான் கையெழுத்து போட்டிருக்கேன்ல, அப்படிதான் இருக்கும்ல வக்கீல் சார்? அது கொடுங்க. எனக்கு நீ தாண்டா வாரிசு. உன்னை நம்பி சொத்து என்ன சரியா தருவோண்டா. பார்த்துக்குருவோம். அன்னைக்கு இருக்கேன். எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதை எப்படிடா உனக்கு மட்டும் சொத்தை எழுதி வைப்பா பெரியவன்? சேர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி வந்து கல்லு மாறி நிற்கிற. அதெல்லாம் உன் உடம்புல ஒட்டுமா? இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? அண்ணா உனக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். அதெல்லாம் நாங்க அவர்கிட்ட போய் பேசத்தான் செய்வோம். நிர்வாகம் பண்றதுக்கு மட்டும்தான்னா பவர் கொடுத்தாலே போதுமே. எதுக்கு ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்? கதிரே, இந்த கருமத்தை எல்லாம் கடாசி எரிஞ்சுட்டு பழைய மாதிரி என் கூட வா. அந்த ஆளை போய் பார்த்து பேசி இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இனிமே எவன் வந்தாலும் நான் சொத்தை தர தேவையில்ல மாமா. இனி நான் தானே ராஜா. நீங்க தான் ராஜா. ஆனா ராஜா வேட்டியை தூக்கி கட்டக்கூடாது. ராஜாவை தான் மற்றவங்க தூக்கணும். இறக்கி விடுங்க. வழக்க தோஷத்துல கட்டிப்பிட்டிய. வழக்க தோஷமா சார்? அசத்திட்டீங்க சார். ஜெயில வச்சு பத்திரம் ரெடி பண்ணதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன் சார். அத வீட்டுல வந்து வேற நீங்க சொன்னதும் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்படி விடுறாரேன்னு நினைச்சேன். புடிச்சிட்டீங்க சார். இதான் சார் கரெக்டு. இது மாதிரி ஓவர் ட்ராமா பண்ணால் தான் குணசேகரன் சார் நம்புவார். ஏன்னா அவரே இப்படி ஓவர் ட்ராமா பண்ணித்தான் பல காரியங்களை சாதிச்சிருக்காரு. இனி அந்த ஆளுக்கு சாதனையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவரோட காலடியை சுற்றி சுற்றி வந்தேன், கறியை பூசிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டாரு. 10 பைசா கலைய விட்டான்ல அவன். இப்போ மட்டும் நான் எழுதி வாங்கியிருக்கலன்னு வைங்க, 5க்கும் 10க்கும் பிச்சைக்காரனாக தான் அலைஞ்சிருக்கணும். அந்த ஆளுகிட்ட போய் அடியால் வேலை பார்த்து அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஏதோ கண்ட நாய் நான் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு செருப்பால் அடிச்சான். அன்னைக்கு தோணுச்சு, இனி வாழ்ந்தா ராஜாவா தான் வாழணும்னு. வெளியே போய் எங்க சம்பாதிக்க முடியும்? சம்பாதிச்சு வச்சிருக்கிறத எடுத்துக்க வேண்டியதான். இனி சாகிற வரைக்கும் மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்துருவான். என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கணும். சார், உங்க பொண்டாட்டி தான் மசாலா பிசினஸ் பண்றாங்களே. டேய், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாயா. சும்மா அப்படியே விட்டு வச்சிருக்காரு மாப்பிள்ள. மசாலா வித்து மலையை வாங்கிட முடியுமா? பொம்பளைகளுக்கெல்லாம் இது தேவையா? அதெல்லாம் சொன்னா என் மகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சேர்க்க அப்படி சுயமரியாதை தன்மானம்னு கூட இருக்கவனுக்கு அப்படியே மண்டையை கழுவி விட்டுருக்காளுங்க. அதை கேட்டு இவளும் ஆடிக்கிட்டு இருக்கா. போகட்டும் போகட்டும், கொஞ்ச நாளைக்கு போகட்டும். மாப்பிள்ளை எல்லாத்தையும் முடக்கி போட்டுருவாரு. குணசேகரனுக்கு வயசாகி போச்சு. எப்போ எதை செய்யறேன்னு யோசிக்க தெரியல. தா இப்போ மாடிட்டு போய் ஜெயிலில் கிடக்குறாரு. ஆனால் என் மாப்பிள்ளை அப்படி கிடையாது. கோபப்படுற கதிராக இருந்தவர் இப்போ சாணக்கியம் கதிராக மாறிட்டாப்புல. எல்லாருக்கும் ஆப்பு வச்சு காலி பண்ணுறான் இல்லையான்னு மட்டும் பாருங்க. கொஞ்ச நாளில் திரும்பவும் பொம்பளையிலாம் தூக்கி அடுப்படியில் போட போறாரு பாருங்க. அது என் மகளா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி. என்னப்பு சார், அந்த ஜனனி விட மாட்டாங்களே சார். எங்க யாருங்க அவ? அவெல்லாம் பெரிய புட்சாலி மாதிரி பில்டப் கொடுக்குறிய. வெறும் புள்ள பூச்சி தான், நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவை எங்க அம்மாவும் தர்ஷனும். அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலே போதும். அப்புறம் என் ஆட்டத்தை பாருங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் கேஸ் ஸ்ட்ராங் ஆகி உங்க அண்ணன் உள்ளே இருந்துட்டா? கேஸை ஸ்ட்ராங் தான் பண்ணணும். அந்த விஷயத்துல என் வீட்டு பொம்பளைங்களை நான் தடுக்கவே மாட்டேன். கேஸை நடத்தட்டும். அப்போதான் அந்த ஆளால் வெளியே வரவே முடியாது.
அவன் பாட்டுக்கு இருந்தாலும் வெளியே வந்து தொலைச்சிட்டான்னு வைங்க, தேவையில்லாமல் எதிர்த்து நிற்கணும், பேசணும். எதுக்கு? அவர் உள்ள ஆடட்டும், நான் வெளியே ஆடிக்கிறேன். அப்போதான் நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு, எங்க அண்ணனை வெளியே கொண்டாடாம விடவே மாட்டேன். உசுரை கொடுத்தாது அவரை கொண்டாடுவேன். இந்த டயலாக் அப்படியே வீட்டில் சொல்லிட்டு அப்படியே இருந்துட வேண்டியதான். அண்ணன் வர்றதுக்காக நேர்மையா போராடுவேன். ஏன்னா என்னை தூக்கி வளர்த்தாரு, அப்பா ஸ்தானத்துல இருந்து அம்புட்டியும் செஞ்சாரு. விட்டுற முடியுமா அவரை? என் உயிரே துடிக்குது, அது துடிக்குது, இது துடிக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா விடவே கூடாது, அந்த ஆளை வெளியே விடவே கூடாது. பார்த்தோம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணா அந்த வீல் சார் எல்லா மெடிசன்ஸ் ஓகே சார். பார்த்தோம் சார். என்னாச்சு சார்? பொறுமையா டாக்டர், நெஞ்சு வலிக்குதுங்கிற மாதிரி சொல்றாரு. எதனால வந்துச்சு? இல்ல டாக்டர், குடும்பத்துல பெரிய சொத்து பிரச்சனை, பெரிய அடிதடியா ஆயிப்போச்சு. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசி சின்ன சண்டை பெரிய சண்டை ஆயிப்போச்சு. எப்பவும் சும்மா உட்காந்துட்டு இருக்க மனுஷன் இன்னைக்கு ஓங்கி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சண்டையும் தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு, இவருக்கு வலியும் கூடிக்கிட்டே இருக்கு. கை கால்லாம் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கையை தூக்குனாலே வலியில கத்துறாரு. இதுக்கு நடுவுல வலி அதிகமா சண்டை அதிகமானு பார்த்தா சண்டை கூட குறைஞ்சு போச்சு, ஆனா வலி அப்படியே தான் இருக்கு. கையை காலை பாருங்க, நெஞ்சு பிடிச்சாரு, இப்படி கையை தூக்குனாலே வலியா இருக்குங்கிறாரு. போதும், நீ கொஞ்சம் நிப்பாட்டு, வாய் மூடு. என்ன குடும்ப சண்டையா? சரி வாங்க நர்ஸ், உள்ள கூட்டிட்டு வாங்க. பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நல்லா பாருங்க டாக்டர். நீங்களாம் இங்கே இருங்க. எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். மாமா, நல்ல ஹாஸ்பிட்டல் தானே இது? டேய் அமைதியா இருறா கொஞ்சம். அண்ணி அண்ணி நீங்க வந்து உட்காருங்க. வாங்க அண்ணி வாங்க, ஒன்றும் ஆகாது வாங்க. இல்ல சக்தி, கடுமை காய்ச்சல்னா கூட ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன் பாரு. ஒன்றும் இருக்காது அண்ணி, நீங்க பயப்படாதீங்க, வாங்க உட்காருங்க. ஓயாம சண்டை, தேவையில்லாம சொத்து கருமம், இதெல்லாம் தேவையா? சரி விடுங்க, இங்க வந்துட்டு அழுகாதீங்க. சொன்னாலும் கேட்கறது இல்ல, எதையுமே சொல்ல விடுறது. மாமா, நல்லபடியா திருப்பி அனுப்பிடுவாங்கல்ல? நீ பேசாம இருறா. நீ பேசாம இருந்தாலே ஒரு குணமாயிருவார். அமைதியா இரு. இல்ல அவசரத்துல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இங்க வந்துட்டோம், வேற நல்ல ஹாஸ்பிட்டல் பார்ப்போம், எவனுமே இல்ல இங்க. அமைதியா இருறா. ஹலோ சொல்லுங்க நீ. சக்தி, என்னப்பா ஆச்சு? எங்க